சிவபா ஓ சிவபா பச்சை வண்ண உலகம் ஆரம்பம் பசுமையாய் அழகாய் எங்கெங்கும் green ஓ சிவபா go green ஓ சிவபா green ஓ சிவபா go green ஓ சிவபா green. போத்தீஸின் பசுமை கொண்டாட்டம். பசுமை உலகம் படைத்திட மரக்கன்றுகள் இலவசமாய். இது என்னோட ட்ரீ, மை ஃபேமிலி. அந்த வகையிலே இல்லாமல் நான் உண்மையிலேயே மதிக்கின்றேன். மக்களாட்சி நல்லபடி வெற்றி பெற வேண்டுமானால் ஊராட்சி மன்றங்கள், நகராட்சி மன்றங்கள் இவைகளுக்கு நல்ல அதிகாரங்கள் தரப்பட்டு வருவாய்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டு அவைகளே ஆற்றல் படைத்தவர்கள், அறிவாற்றல் படைத்தவர்கள், பொது தொண்டு ஆற்றக்கூடியவர்கள் அந்த இடத்துல அமர்ந்திருந்து நல்ல தொண்டாற்றினால் சட்டமன்றத்தில் இருப்பவர்களுக்கு கூட வேலை மிக குறைவாக இருக்கும். நம்முடைய நாட்டு சட்டசபை நடவடிக்கைகளையும் இரண்டு நண்பர் தாமோதரன் அவர்களுக்கு நன்றாக தெரியும் என்று நான் கருதுகிறேன். ஆங்கில நாட்டு பாராளுமன்ற நடவடிக்கையும் நான் படித்து பார்த்தால் நம்முடைய சட்டசபையிலே எதை எதை பேச வேண்டி நேரிடுகிறது, அந்த பாராளுமன்றத்திலே பிரிட்டனிலே என்னென்ன பேசுகிறார்கள் என்ற ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் நம்முடைய சட்டசபையே ஒரு பெரிய முனிசிபாலிட்டியாக இருப்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். தலைவர் அவர்களே, நாங்கள் சட்டசபையில் எங்களுக்கு எப்போது அணுகலை கூட ஏற்படுத்திக் கொடுக்க போகிறீர்கள் என்பதை பற்றி வாதாடுவதை விட எங்களுடைய ஊர் ஏரிக்கரைக்கு எப்போது நீங்கள் பலமான கரை போட போகிறீர்கள் என்று கேட்கிற காரியத்திலே தான் அதிகமாக ஈடுபட்டிருக்கின்றோம். எப்படி 2 ஆறுகளை இணைக்கப் போகிறீர்கள் என்று கேட்க வேண்டிய இடத்தில் நாங்கள் மதையை அதிகப்படுத்தி வாய்க்காலை எப்படி ஆழப்படுத்தப் போகிறீர்கள் என்று பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம். எப்படி உள்நாட்டு வியாபாரத்தை பெருக்கி வெளிநாட்டு மார்க்கெட்டுகளை பிடிக்கலாம் என்பதை பற்றி பேச வேண்டிய சட்டமன்றத்தில் எப்போது ரேஷன் கடை திறக்கப் போகிறீர்கள், எப்போது சோறு போடப் போகிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆகையினால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் அங்கே செய்து கொண்டிருப்பதால் அங்கே இருக்கிற செய்ய வேண்டிய காரியத்தை டெல்லியில இருக்கிறவர் செய்கிறார்கள். டெல்லியில இருக்கிற செய்ய வேண்டிய காரியத்தை வாஷிங்டனோ, நியூயார்க்கோ, லண்டனோ, பெர்லினோ, மாஸ்கோவோ, பீக்கிங்கோ ஏதோ ஒரு நாடு செய்து கொண்டிருப்பதாக ஒரு சபலம் நாட்டிலே உலாவிக் கொண்டிருக்கின்றது. ஆகினால அந்தந்த இடத்த அதிகாரம் அந்தந்த இடத்திலே பரவலாக்கப்பட்டால்தான் இந்த நாட்டு ஆட்சி முறையிலே ஒரு நல்ல மறுமலர்ச்சி ஏற்பட்டு இந்த நாட்டு நகராட்சி மன்றங்கள் மிக நல்ல நிலைக்கு வர முடியும். அதில் கடலூரை பொறுத்தவரையில் பக்கத்திலே நமக்கெல்லாம் அதிக நம்பிக்கை தந்து கொண்டிருக்கின்ற நெய்வேலிக்கு அருகாமையிலே இருக்கின்ற இந்த கடலூர் நல்லதொரு துறைமுக பட்டணமாக வளர்ந்து சென்னை பட்டணத்தை போலவே மிகச் சிறந்த துறைமுக பட்டணமாக விளங்கி இங்கே எல்லா இடத்திலே பார்த்தாலும் மக்கள் சுறுசுறுப்பாக நல்ல நல்ல தொழிலிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கடலூரை சுற்றிலும் அமைந்திருக்கின்றது. கடலூரை சுற்றிலும் அமைந்திருக்கின்ற அந்த நல்ல வாய்ப்புகளை தக்க விதத்திலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் தாங்கள் தங்களுடைய பத்திரத்திலே குறிப்பிட்டிருக்கின்றபடி பிரதேச வேற்றுமைகள், ரீஜியனல் டிஸ்பாரிட்டிஸ் நீக்கப்பட வேண்டும் என்ற கருத்து இன்று எத்தனை ஓரளவுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பது நடைமுறைக்கு அதிலே பரிகாரம் நமக்கு கிடைக்க வேண்டும். நகராட்சி மன்ற தலைவர் அவர்களே, நான் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்வேன், ரீஜியனல் டிஸ்பாரிட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாகரிக பாஷையைத்தான் ஒளிவு மறைவு இல்லாமல் தாவரங்கள் தெரிந்து கொள்ளத்தக்க வகையில் நாங்கள் வடக்கு தெற்கு என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி பேசுவது அரசியலுக்கு அவ்வளவு உகந்ததில்லை என்ற காரணத்தாலே நல்ல மேல்நிலையிலே உள்ளவர்கள் அதை ரீஜியனல் டிஸ்பாரிட்டி என்கிறார்கள். அதில் அதிக ஆச்சரியப்படுவதற்கு, ஏனென்றால் சில வீடுகளில் கணவன்மார்கள் தன்னுடைய மனைவியை பெயரிட்டு கூப்பிடாமல் மகனை கூப்பிட்டு உன்னுடைய தாயாரை கூப்பிடு என்று சொல்வதை போல் வடக்கு தெற்கு என்று பேசாமல் ரீஜியனல் டிஸ்பாரிட்டி என்று தாயாரை கூப்பிடு என்கிறார். எந்த வகையில கூப்பிட்டாலும் இந்த பேருண்மை ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பது உண்மையிலேயே ஒரு கட்சிக்கு வெற்றி என்பதை விட ஒரு நாட்டு மக்களுக்கு நல் வாய்ப்பு என்ற விதத்திலே நான் அதனை வரவேற்கிறேன். அந்த வகையில நல்ல தொழில் வளம் பெருகி கடலோரங்களுடைய சுற்று வட்டாரமும் நல்லபடி தொழில் சிறந்து இங்கே இருக்கிற மக்கள் நல்ல தங்களுடைய தொழில் திறமையினாலே செல்வத்தை ஈட்டிய செல்வம் நாட்டுக்கு பயன்படத்தக்க வகையிலே அவர்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற என்னுடைய நல்லெண்ணத்தை, விருப்பத்தையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்பு பத்திரத்தில் குறிப்பிட்டிருக்கின்றபடி நகராட்சி மன்றங்களுக்கு தரப்பட வேண்டிய அதிகாரங்களை பற்றிய விவாதங்கள் சட்டமன்றத்தில் பேசப்படுகின்ற நேரத்தில் நிச்சயமாக நான் அவைகளை எடுத்து பேசி நகராட்சி மன்றங்களுக்கு அதிகப்பட வேண்டும் என்ற கொள்கையை வலியுறுத்துவேன். அதற்காக வாதாடுவேன் என்று சொல்லி நகராட்சி மன்ற தலைவருக்கும், துணைத் தலைவருக்கும், உறுப்பினர்களுக்கும், ஊர் பெரியவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்று செல்கின்றேன்.
திடீரென்று ஒரு நள்ளிரவில் பரமசிவன் அமெரிக்காக்காரருடைய கனவெல்லாம் தோன்றி, இத்தனை நாள் நீங்கள் இயேசு பக்தர்களாக இருந்தீர்கள், அதை விட்டுவிடுங்கள், இனி கைலியநாதன் பக்தர்களாக மாறுங்கள் என்று சைவர்களாக்க போகிறார். அவர்களெல்லாம் பொழுது விடுத்தவுடனே சைவர்களாகிவிட்டால் பூசிக்குள்ள விபூதி இருக்காது, கட்டிக்குள்ள ருத்ராட்சம் இருக்காது. இந்த ரெண்டும் செய்ய அவர்களுக்கு தெரியாது. உடனே எங்களுக்குத்தான் ஆர்டர் கொடுப்பார்கள். கப்பல் கப்பலாக விபூதி, கப்பல் கப்பலாக ருத்ராட்சம் நாங்கள் அனுப்ப போகிறோம் என்றால் நான் ஒத்துக்கொள்கிறேன். அதை செய்யுங்கள். கிருபானந்த வாரியாரை இங்கே பேசிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக அமெரிக்காவுக்கு அனுப்பி சைவ பிரச்சாரம் செய்ய சொல்லி ஒரு 5 லட்சம் கிறிஸ்தவர்களை சைவர்கள் ஆக்குங்கள். விபூதி ருத்ராட்சமாவது விற்கும், தேவார திருவாசகமாவது விற்கும். இதை விட்டு விட்டு நான் இதை விற்க போகிறேன் அதை விற்க போகிறேன் என்று சொன்னால் கணக்கு காட்டுங்களேன். நான் கேட்டால் தான் கோபம் வருகிறது. காங்கிரசிலே மந்திரியாக இருந்து அதற்கு பிறகு லெப்டினன்ட் கவர்னராக இருந்து இப்பொழுது ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிற கே சந்தானம் என்பவர் 3 மாதத்திற்கு முன்னாலே பத்திரிகையிலே எழுதினார், இந்து பத்திரிகை, சர்க்காருடைய துறையிலே போடப்பட்டிருக்கிற மூலதனத்தில் நடக்கும் தொழில்களுக்கு சரியான வரவு செலவு கணக்கு இதுவரையிலே தரவில்லை. யார் சொன்னது? அண்ணாதுரை சொன்னால் அவர் அக்கிரமக்காரன். டாக்டர் கிருஷ்ணசாமி சொன்னால் அந்த ஆளுக்கு நாக்கில் தமிழே வராது, தள்ளிவிடலாம். ஆனால் சொன்னவர் கே சந்தானம், காங்கிரசிலே இருந்தவர். இன்னும் சொல்ல போனால் நேருவும் அவரும் ஒரே அறையிலே ஜெயிலிலே இருந்தார், அம்பாலாவில். அப்படிப்பட்ட சந்தானம் சொல்லுகிறார், பொதுமக்களுடைய பணத்தை எடுத்து சர்க்கார் தொழிலிலே மூலதனமாக்கினீர்கள், அதனுடைய வரவு செலவு கணக்கை இதுவரையிலே காட்டவில்லை, அது நியாயம் அல்லவே என்று கேட்கிறார். எங்கே காட்டினீர்கள்? ஆகையினால் நான் மறுபடியும் அந்த கேள்வியை கேட்கிறேன். 5000 கோடி ரூபாய் கடனை திருப்பி கட்டத்தக்க வகையில் நாம் வழி ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை மறுபடியும் ஆட்சி பொறுப்பிலே ஏற்றினால் இன்னும் இந்த நாட்டை கடன்கார நாடாக்கி திருப்பி கட்ட முடியாத நிலையை ஏற்படுத்தி இந்த நாட்டை வெளிநாட்டார்களுக்கு வேட்டைக்காடு ஆக்கி விடுவார்களே தவிர இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைக்காது, விமோசனம் கிடைக்காது என்று நான் திட்டவட்டமாக சொல்லுகிறேன். இதற்கும் பதிலில் இதைய விட்டு விடுங்கள் ஐயா, வரி அதிகம் போடுகிறீர்கள், அப்படி போடாதீர்கள். இதற்கு 2 பதில் சொல்லி இருக்கலாமே. வரி ஒன்று அதிகம் போடவில்லை என்றாவது பதில் சொல்லலாம், அல்லது இனிமேல் விட போடவில்லை என்றாவது சொல்லலாம். 2ல ஏதாவது சொன்னார்களா? ஆமா, வரி அதிகம்தான் போடுகிறோம் என்று ஒரு மந்திரி பக்தவத்தனம் அண்ணாதுரை சொல்லுகிறார் என்பதற்காக நான் அதை மறைக்க தயாராக இல்லை. வருஷத்துக்கு 7 கோடி ரூபாய் புதிதாக வரி போடத்தான் போகிறோம் என்று பக்தவத்தனமே பேசுகிறாரே. அந்த 7 கோடி ரூபாய் வரி யார் தலையிலே விழும் என்று நான் கேட்கிறேன். இந்த 7 கோடி ரூபாய் வரி பணக்காரருக்கா ஏழைக்கா என்று நான் கேட்கிறேன். இதை கேட்டால் பக்தவத்தனம் அவர்கள் ரொம்ப அதிசயமாக இருக்கிறது, பணக்கார வரி ஏழை வரி 2 வரி உண்டா என்கிறார். ஏன் இல்லை? நான் கூட்டத்திற்கு கூட்டம் சொல்லுகிறேனே, தெய்வத்திலேயே இருக்கிறது பணக்கார தெய்வம், ஏழை தெய்வம். காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளும் இந்த பக்கத்தில் இருக்கிற ஏகாம்பரநாதரும் பணக்கார சாமிகள். வரதராஜ பெருமாள் பிரம்மோற்சவத்துக்கு கிளம்பினால் 100 அதிர்வேட்டு விடுவார்கள். பக்கத்திலேயே புண்ணியகோட்டீஸ்வரர் கோயில் இருக்கிறது. அந்த சாமி வெளியே வந்தால் 3 தீவட்டி வரும். அதுல 2 அணைந்து போகும், 1 ஊதி ஊதி விட வேண்டும் என்றால் பாருங்கள். இது எனக்கு ஏன் அவ்வளவு தெரியும் என்றால், எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே முன்னால இருந்த முத்துகிருஷ்ண முதலியார் தான் அங்க மாதம் உற்சவம் நடத்துவார். நான் சின்ன பையனாக இருக்கிறவர்கள் என்னை கூட அழைத்துக் கொண்டு போவார்கள், சுண்டல் எல்லாம் கூட கொடுப்பார்கள். அந்த சுண்டலை கொடுக்க போகிற நேரத்தில் ஒரு தீவட்டி அணைந்து விடும். அந்த கவனத்தில் சொல்லுகிறேன், விவரம் தெரியாமல் சொல்லவில்லை. உடனே பக்கத்தில் இருக்கிற பையன் என்னுடைய கைக்கு மேல அவன் கையை வைப்பான், எனக்கு என்று போட்ட சுண்டல் அவன் கைக்கு போய்விடும். இந்த அனுபவத்தாலே சொல்லுகிறேன். சாமியிலேயே பணக்கார சாமி இருக்கிறது, ஏழை சாமி இருக்கிறது, அதே போல வரியிலேயும் இருக்கிறது. நவரத்னம் இருக்கிறது, முத்து, கோமேதகம், வைரம், வைடூரியம், இப்படிப்பட்டவைகள். இந்த நவரத்னத்துக்கு வரி போட்டால் பணக்கார வரி, நவதானியத்துக்கு வரி போட்டால் ஏழை வரி, கிருஷ்ணாயிலுக்கு வரி போட்டால் ஏழை வரி, பன்னீருக்கு வரி போட்டால் பணக்கார வரி, முந்திரி பருப்புக்கு வரி போட்டால் பணக்கார வரி, கொச்சக்கொட்டைக்கு வரி போட்டால் ஏழை வரி. இன்னும் என்ன சொல்ல? இது போதாதா? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு போதாதா?
மொத்தச்சோறுமா கொட்ட வேண்டும். எடுத்து நீங்கள் நதிக்கு பாருங்க. ஆக ஏழை வரி பணக்கார வரி என்பதை நண்பர் மோகனம் பேசுகிற பொழுது உங்களுக்கு ஆங்கிலத்தில் சொன்னார்கள். டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். நேர்முகமான வரி, மறைமுகமான வரி என்று ரெண்டு உண்டு. நேர்முகமான வரி என்பது மோகனத்தை பார்த்து 50 ரூபாய் கட்டு கேட்டு வாங்குவது. மறைமுகமான வரி என்பது மோகனம் போய் கடையில வாங்கிற சிகரெட்டின் பேரில் போட்டு இவருக்கே தெரியாமல் இவரிடத்தில் வரி வாங்குவது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், நேர்முகமான வரி கொசு கடிப்பதை போல், அது தட்டினால் கையில் ஆகப்பட்டு விடும். மறைமுகமான வரி என்பது மூட்டை பூச்சியை போல், அது சட்டைக்குள்ள ஒட்டிக்கொண்டு கடிக்கும். எங்கே என்று தேடுவோம். இது இங்கே கடித்து விட்டு மறுபடியும் இந்த பக்கத்தில் வரும். இங்கே தொட்டால் இந்த இடத்துல இருக்கு, இப்படி இருக்கும்.